I take this opportunity to thank the moderator who has guided me and trained me under his leadership as a bishop and finally selected me and consecrated me as the sixth bishop of his diocese. I thank all officers of the CSA selection board members, bishops, for selecting me and guiding me as the bishop of this diocese. I thank all the members of the diocese council who has cast their vote and elected me, all those who have prayed for me, all those who have helped me, and all the members of the congregation who have prayed for me and helped me in many ways. I pray God may shower His blessings upon each one of them and be witness to His great name. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தால் உங்களை வாழ்த்துகிறேன். மகிழ்ச்சியடைகிறேன். அன்பு மேலாளர்களுக்கும் மாணவர்களுக்கும் கூறுகின்றேன். எனக்காக தெரிவித்த, உழைத்த, அன்பு பாராட்டுகின்ற உங்களுடைய ஆவணத்தாலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். உங்களுக்கும் நன்றியுள்ளவராக இருக்கின்றேன். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் யோசேப்புக்கு முக்கியமாக சொல்கிறது. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவர் காரியம் செய்து வருமானார். God was Joseph. இதை என்னுடைய வாழ்க்கையில நான் மையப்பொருளாக கொண்டு வாக்குத்தத்த வசமாக கொண்டு என்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்தேன். கர்த்தர் இன்னொருமாய் பொறுப்புகளிலிருந்து என்னுடைய பணிகளெல்லாம் என்னை வழிநடத்தி என்னுமாக நேரில் ஆசீர்வாதத்தை வழிநடத்துகிறார் என்பதை நன்றியோடு கொடுத்து ஆண்டவருக்கு நன்றியினால் செலுத்துவதை எழுதினேன். வேறு யோசனைக்கு நாம் வரும்போது யோசனைக்குரிய சிறப்பு என்று சொல்வதற்கு முதல்முறை ஒரே ஒரு சிறப்பு தான் வந்து கர்த்தர் யோசனையோடு இருந்தார். God was Joseph. அதை தான் நானும் பெரிதாக நினைக்கிறேன். கர்த்தர் என்னோடு இருக்க வேண்டும். நான் ஏறெடுத்த ஜெபங்களை கர்த்தர் ஏற்றுக்கொண்டு என்னை உங்களுக்கு பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆவல், என்னுடைய விருப்பம், என்னுடைய ஜெபம். ஆக கர்த்தர் எல்லாவற்றிலும் என்னோடு இருக்கும்படியாக, கர்த்தர் எல்லா காரியங்களும் என்னை விடக்கும்படியாக, கர்த்தர் எப்போதும் என்னோடு இருந்து என்னை காக்கும்படியாக, உங்களுக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்தும்படியாக தொடர்ந்து ஜெபிக்க என்னை உங்களோடு வேண்டுகின்றேன். கர்த்தர் யோசேப்பு செய்த காரியங்களை எல்லாம் ஆசீர்வதித்தார். அவர்களுக்காக ஆண்டவர் எகிப்து தேசத்தை ஆசீர்வதித்தார். அவனை சார்ந்த மக்களை ஆசீர்வதித்தார். தேசத்துக்கு சிறப்பான நன்மைகளை கொடுத்தார். அவனுடைய ஆட்சியாளர் தொடர்ந்து எகிப்து தேசம் சிறப்பான திருமையான தேசமாக இருந்த ஆண்டவர் தெரிவு செய்தார். யோசேப்பாகிய என்னுடைய ஜெபமும் வாங்கி இதை கர்த்தர் என்னோடு எப்போதும் இருக்க நீங்கள் தொடர்ந்து இருக்கிறீர்கள். நான் திருமணத்திற்காக ஆண்டுடைய திருவிழாவை உங்களை ஒப்புக்கொண்ட சில திட்டங்களை நிறைவேற்ற நான் ஆசைக்கிறேன். இந்த 6 மாவட்டங்களிலும் செழிப்பும் வளர்ச்சியும் நல்லபோது ஏற்படுத்தி ஆண்டவரை நாமும் நினைவுபட வேண்டும். திருச்சபையின் மக்கள் சுழற்சியோடு மனமகிழ்ச்சியோடு அந்த நிறைவோடு கூட ஆண்டவரை நினைவு கொள்ள வேண்டும். அதற்காக எனக்காகவும் குடும்பத்துக்காகவும் மலர்வோடு தெரிவிங்கள். இந்த நாட்களிலே இந்த திருச்சபையின் இந்த மாபெரும் மிஷனரி வேலாயத்தினுடைய தேவையாக நடந்த சில காரியங்களை ஆண்டவருடைய பாசத்தை நான் அர்ப்பணித்திருக்கின்றேன். கிறிஸ்துவை மையமாகவுடைய ஒளிவு சார்ந்த நிர்வாகம், ஒளிவு முறையற்ற பொருளாதார அமைப்பு, எல்லா ஆலயங்களிலும் திருச்சபைகளிலும் குறிப்பாக கிராம ஆலயங்களில் முக்கிய வளர்ச்சி, இளங்குருமார் பயிற்சி திட்டம், குருமார் இயக்கக்கூடியவர்கள் ஓய்வு பெற்ற குருமாருக்கான சிறப்பு திட்டங்கள், குருமார் விடுமுறை பிள்ளைகளுக்கான கல்வி திட்டம், குருசேகம் மற்றும் அடிப்படை அமைப்புகளுக்கு முழுமையான வாய்ப்புகளும் உரிமைகள் கொடுத்து வளர செய்தல், இளைஞர் திருச்சபை குடும்ப உடைமைகளை கொடுத்தல், வளர்ந்து வரும் இடங்களில் புதிய
ஆண்டவர்